இப்போ லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துறதுக்கு வேலுமணி முடிவெடுத்து என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாரோ அதுதான் அழிவின் ஆரம்பம். கள்ளலாற்றிய தமிழ்நாட்டில் ஒழிச்சது அவங்க தான். ஆனால் அந்தால அவர் மனைவியை கட்சியில் சேர்த்து சீட்டு கொடுத்து நாங்கள் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்போம்னு பேசுறாங்களே. அதிமுக எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தவறான பாதையில மிக சரியாக போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் திரும்பி வரணும் அந்த வழியிலிருந்து. எதிர்காலத்தில் அதிமுக என்பது ஒரு மதிமுக, ஒரு தேமுதிக என்கிற வரிசையில் இடம் பிடித்து விடும். இல்ல மேபி தாவேகாவுக்குள்ள போனா ஒரு அமைச்சரவை கிடைக்கும், நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குங்க. கிடைச்சா உன் குடும்பம் வாழும், கட்சிக்கு என்ன? அதனால கட்சியை பத்தி நமக்கு என்னங்கிறீங்க? செங்கோட்டையனோட சீனியாரிட்டி என்னது? அவருக்கே இந்த நிலைமைன்னா இவங்கெல்லாம் போனாங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்களேன். இல்ல திரைமறைவுல திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார் இபிஎஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க நடத்தி இருக்கலாம். அது தவறு. ஏன் தவறுன்னு சொல்றீங்க? எம்ஜிஆர் அவர்களே அந்த ஒரு சமரசத்திற்கு முன்னாடி பிஜு பட்நாயக் அவர்கள் முன்னெடுத்த அந்த விஷயத்துக்கு ஒத்து போனாரு அப்படின்ற வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம்ல. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறமா அது வொர்க் அவுட் ஆகல. எம்ஜிஆர் வேணான்ட்டார். ஏன் வேண்டாம்னு தெரியுமா? Milky Mist ice creams. வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம் கடந்த 4 நாட்களாக. இப்போ திரும்பவும் 2 நாட்களாக அதிமுக பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மீண்டும் உருவெடுத்திருக்குல்ல சார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிமுக பிளவுன்னு வரும்போது ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸாக வெளியே போவாங்க. ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இப்போ சிவி சண்முகம் அவர்களுடைய தலைமையில் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க எம்எல்ஏக்கள். எப்படி பார்க்குறீங்க இதை? அவங்க சிவி சண்முகம் காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் இருந்தார். திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலே திமுகவை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம். அவர்களோடு இணைந்து பயணிப்பது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, அது தவறுனார். அதெல்லாம் ரொம்ப சரியான கருத்துக்கள், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக தாவேகாவை ஆதரிப்பது என்பது சரியான முடிவு அல்ல. ஒருத்தர் ஏன் ஆதரிக்க கூடாது? இல்லை, ஏன் ஆதரிக்க கூடாதுன்னா இவர்கள் முடிவு எப்படி இருக்குன்னா அதிமுகவை டவுன்கிரேடு பண்ணுது. ஒருவேளை இப்போ அவர்கள் தாவேகாவோட ஒரு மைனாரிட்டி பார்ட்னராக அவர்களோடு இணைந்து ஆட்சியில் பங்கெடுப்பதோ அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதோ நடந்தால் எதிர்காலத்தில் அதிமுக என்பது ஒரு மதிமுக, ஒரு தேமுதிக என்கிற வரிசையில் இடம் பிடித்துவிடும். அதிமுக என்பது 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தை, இன்றைய தேதிக்கு தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளில் அதிக ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. அப்போ நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும்? வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும், அல்லது திமுகவில் கூட்டணியில் பயணிக்கிறோம் என்று சொல்லுகிற கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஐயுஎம்எலும் ஆதரிக்கிற பொழுது 6 மாத காலத்தில் மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிமுகவை பலப்படுத்தி அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலிலோ வெற்றி வருகிற அளவுக்கு கட்சியை அமைப்பை அடிமட்டத்திலிருந்து வலிமைப்படுத்தி மக்களின் மகத்தான ஆதரவை பெற்று நாம் ஆட்சி அமைப்போம் என்பதை நோக்கி பயணிப்பது தான் அதிமுகவுக்கு அதனது எதிர்காலத்துக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு அதில் இருக்கக்கூடிய 1.5 கோடியோ 2 கோடியோ அதிமுக தொண்டர்கள் விரும்புவதாக இருக்கும். இன்றைக்கு தாவேகாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற அந்த கருத்து என்பது அதிமுகவை பலகீனப்படுத்துகிற கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப அதிமுக வலிமையா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பலகீனப்பட்டு தானே இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளே அதை நமக்கு காட்டுது இல்ல? நான் சொல்றது 21%, 23% வாக்குகளை பெற்றிருக்குது. நீங்கள் 96 மாபெரும் தோல்வியை கூட அதிமுக சந்திச்சுது.
அன்றைக்கு எதிர்க்கட்சி வாய்ப்பையும் இழந்தது. அதிமுக மீண்டு வந்தது இல்லையா? அதுபோல எந்தெந்த இடங்களிலால் பிரச்சனை, எதனால் நாம் இந்த தோல்வி அடைந்தோம், என்ன நடவடிக்கைகளால் நாம் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த முடியும். இப்போ 96 ஆட்சி போன உடனே ஜெயலலிதா அம்மா என்னை அழைத்தார். என்ன காரணம்னு சொன்னார். யார் காரணம்னு கேட்டாங்க, சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வாரத்துக்கு 2 முறை என்னை அழைத்து கருத்து கேட்டார். அதன்படி சில நடவடிக்கைகளை எடுத்தார். அது மாதிரி நூற்றுக்கணக்கானவர்களோடு அவர் கேட்டிருப்பார். அப்போ எல்லோரிடத்தில் இருக்கிற கருத்துக்களையும் உள்வாங்கி திரும்ப 98 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான வெற்றியை பெற்றது. 99 பெற்றது. 2001 ஆட்சி அமைத்தது. அதை நோக்கி பயணிக்க வேண்டுமே ஒழிய இந்த தோல்விக்கு உடனே நம்ம தாவேகாவை ஆதரிப்பது என்பது தீர்வு அல்ல. அந்த ஒரு கருத்தை தவிர மற்ற கருத்துக்கள்ல நான் அவர்களோடு உடன்படுறேன். ஓகே. ஆனா இன்றைக்கு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இல்லாம இருந்திருந்தா போட்டி திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் இருந்திருக்கும். அதிமுக 2வது இடத்துலயோ இல்ல முதல் இடத்துலயோ வந்திருக்கும். தாவேகா அப்படின்ற ஒரு இம்பாக்ட் இருந்ததுனால தானே இன்னைக்கு ஆளும் கட்சியா இருந்த திமுகவே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமா இருக்கும்போது அதிமுக எப்படி திரும்பவும் ரீவாம்ப் ஆகி மேல? ரஜினிகாந்த் அரசியல்ல வர்றாரு. அவர் திமுகவையும் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸையும் ஆதரிக்கிறார் என்ற ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி 96 தேர்தலில் ஏற்பட்டதா இல்லையா? அதை அதிமுக கடந்து மீண்டு வந்து ஆட்சி அமைத்ததா இல்லையா? ஆனா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல, தேர்தல்ல போட்டியிடல, முதலமைச்சர் ஆகல. அது இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் ஆகல. இன்னும் சொல்ல போனா அவர் அதனால கன்சிஸ்டண்டா தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொண்டே வந்தார். விஜய் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டார்ல, ஒரு பெரிய எதிர்ப்பு. ஒரு திரைப்படம் வருதுன்னு இருப்பாங்க, அந்த படத்தை போய் உள்ள பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இறங்கிடுது இல்லையா? இப்ப யாராவது ஜனநாயகனை பத்தி பேசுறாங்களா? யாரும் பேசுறது இல்லை. நெட்ல வந்தது நிறைய பார்த்துட்டாங்க. அதனோட சாம் இஸ் லாஸ்ட். அப்ப அது மாதிரி இந்த சாம் வில் கெட் லாஸ்ட். இது ஒன்று என்றுமே ஒரு குறையாத செல்வாக்கோட இருக்கும்னு எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதிமுகவுக்கு தேவை, எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடையாது அப்படின்ற மாதிரியான அறிக்கைகள்லாம் வெளிவருது. கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சு அந்த அறிக்கையில பேசியிருக்காங்க. இல்ல, அதிமுக ஐடிவிகள் இருந்து கொடுத்தது தானே. ஆமா ஆமா, சரி, அதெல்லாம் ரைட்டு. அதுதான் நானும் சொல்றேன். உங்க மாவட்டத்துல நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்க. இதெல்லாங்க அவர்கள் மாவட்டத்தில் அவர்கள் வெற்றி பெறல. எடப்பாடி பழனிசாமியோட காலத்துல 10 இடத்துல 10 தேர்தலில் வெற்றி பெறல. எல்லாம் வாஸ்தவம். இது எல்லாம் பேசுறதுனால அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று விட முடியுமா? எல்லோரும் ஒருங்கிணைந்து அடுத்த தேர்தலில் அதிமுகவை அரியணை ஏற்றுவதற்கு வழிவகைகள் என்ன, எதை சரியாக செய்தோம், எதை தவறாக செய்தோம் என்கிற பார்வை மட்டும்தான் அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும். எந்த வழியில போனா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்கணும். தொண்டர்களால் தலைமை உருவாக்கப்படணும். இதை நான் 2016 சொல்கிறேன். இப்படி சொன்னதுக்காக என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க, என் மேலே வழக்கு போட்டாங்க, கைது செய்தார்கள். இருந்தாலும் என்னுடைய கருத்து இன்றைக்கு வரைக்கும் நான் உறுதியாக இருக்கிறேன். ஓகே. தொண்டர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து தானே தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமை. எதுக்கு எம்எல்ஏக்கள் மூலமாகவே தலைமை நம்ம எடுத்துட்டு இருக்கணும்? தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குவோம், அந்த தலைமையோடு இணைந்து எல்லோரும் பயணிப்போம். இப்ப இந்த முடிவுக்கு வெறும் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி அவர்கள் மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல பின்னாடி இருந்து பாஜக இவங்களை ஏக்குறாங்க அப்படின்னு? இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக விரும்புவது தமிழகத்தில் இந்துத்துவ சித்தாந்தத்தை முன்னெடுக்கிற சித்தாந்த அரசியல். விஜய் பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்குகளை தன் பக்கம் ஈர்த்து ஒரு பெரு வெற்றியை பெற்றிருக்கிறார். பாஜக விரும்புவதும் இதுதான், சிறுபான்மையினர் இந்துத்துவம் என்கிற அளவில் ஒரு அரசியல் களத்தை கட்டமைக்கத்தான் அவர்கள் பார்க்கிறாங்க. அப்போ இது திராவிட சித்தாந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். ஓகே. அப்போ அதிகாரத்தின் பிடியில இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அணுகலாமா? அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும், அடுத்தவர்கள் பெறுவதில் ஒரு சிறு
பங்குதாரராக உள்ள போலான்னு நினைக்கிறது தவறு. ஏன் தவறு இல்ல அது நீங்க அதுதான் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேனேம்மா. சார்? தொடர்ந்து ஒரு நீங்க அதிமுக பல ஆண்டு காலமா ஆட்சியில இருக்க ஒரு அதிமுக கட்சி. என்பது இன்னொரு மதிமுகவோ தேமுதிகவோ ஆயிடக்கூடாது. இப்படி போய் சிறு பார்ட்னரை சேர்ந்தாங்கன்னா அந்த நிலைமை ஏற்படும். அது எப்படி சார் நம்ம இப்பவே சொல்ல முடியும்? என் கருத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க ஏத்துக்கிறேன்னா ஏத்துக்குங்க, ஏத்துக்கலைன்னா விட்டுருங்க. இல்ல சார், ஒரு நீண்ட காலமா ஆட்சியில இல்லாத ஒரு கட்சியா அதிமுக இருந்தது கிடையாது. பட் இந்த முறை இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணு அப்படின்ற கட்டாயம் இல்லை. வருது. அல்ல நான் சொல்றது இன்னும் 6 மாசத்துல கூட தேர்தல் வரலாம்ல. இப்ப திமுக மட்டும் என்ன வந்து நீங்க 10 வருஷத்துக்கு ஆண்டுட்டு போங்க விஜய்னு விட்டுருவாங்களா என்ன? 6 மாசத்துல 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் ஆதரவை விலக்கிக்கலாம் இல்லையா? சரி, அப்படி விளக்கலைன்னே வச்சுக்கோங்க. அதான் மோடி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சிருக்காருல்ல. அப்ப இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு. அதுல வெற்றி பெறலாம்ல. அடுத்து அங்க ஆதவர்ஜுனா இருக்கிறாருல, நம்பலாம்ல. நீங்க மார்டின் இருக்கிறாருல்ல. சரி, இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு கெட்ட பேரை எவ்வளவு சீக்கிரம் ஏற்படுத்த முடியுமோ அதை செய்வாங்கல்ல. அதெல்லாம் நீங்க நம்பிக்கை வைக்கணும். இல்ல, திரைமறைவுல திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார் இபிஎஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. இருக்கலாம், அப்படி நடத்தி இருக்கலாம். அது தவறு. அதுல ஒன்றும் மாற்று. ஏன் தவறுன்னு சொல்றீங்க? இல்ல, திமுகவோடு வந்து அதிமுக கூட்டணி அமைப்பதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்ஜிஆர் அவர்களே அந்த ஒரு சமரசத்திற்கு முன்னாடி பிஜு பட்நாயக் அவர்கள் முன்னெடுத்த அந்த விஷயத்துக்கு ஒத்து போனாரு அப்படின்ற வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம்ல சார். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறமா அது ஒர்க் அவுட் ஆகல. எம்ஜிஆர் வேணான்ட்டார். ஏன் வேண்டான்னு தெரியுமா? திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்தால் மாற்று சக்திகள், தேசிய கட்சிகள் தமிழகத்துல கால் ஊன்றி விடுவார்கள். அதனால வேண்டாம்னாங்க. ஓகே, அதனால இந்த முறை அதனால அப்படி சேரக்கூடாது. எதிரெதிர் துருவங்களாக திமுகவும் அதிமுகவும் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிற வரைதான் திராவிட சித்தாந்தங்கள் தமிழகத்துல இருக்கும். தாவேகா அப்படின்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்திருக்கும் போது இப்ப திரும்பவும் திமுக சிலதெல்லாம் எது வேகமா வருதோ அது வேகமா போயிடும். அது அவருடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஜென்சி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ஒரு பக்கம் போவாங்க, சீக்கிரமா டிஸாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவாங்க. இந்த கூட்டம் முழுக்க சீமான் பக்கம் போச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை வந்த உடனே பெரிய ஆதரவு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் போச்சு. இப்போ விஜய் வந்த உடனே சீமானை விட்டுட்டு அண்ணாமலையை விட்டுட்டு விஜய் பின்னாடி போறாங்க. அது மாதிரி இன்னொரு மாற்றம் வரும்பொழுது அதை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். திமுகவிலோ அதிமுகவிலோ இருப்பது நிரந்தர வாக்கு வங்கி. இந்த கட்சியில தாவேகால் இருப்பது என்பது நிரந்தரமான வாக்கு வங்கி அல்ல. திமுகவிலிருந்து 55 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. அதிமுகவிலிருந்து 50 லட்சம் வாக்குகள் வந்து போயிருக்கு. சீமான், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி இதுல இருந்து ஒரு 10-15 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. புது வாக்காளர்கள் ஒரு 22 லட்சம் வாக்குகள் போயிருக்கு. இதுதான். அப்ப அதனால திமுகவும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தாங்கள் இழந்த வாக்குகளை மீட்டு கொண்டு வந்தாலே, அவர்கள் நம்பிக்கையை பெற்றாலே களம் மீண்டும் திமுக அதிமுக, அதில் அதிமுக வெல்லுகிற நிலைக்கு உருவாயிடும். பட் ஆனா இந்த முடிவு, இந்த நகர்வு அப்படிங்கிறது அதிகாரத்துல நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டதா, இல்ல அதிமுக உண்மையாகவே தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அக்கறையின் பேரில் எடுக்கப்பட்டது? 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ அமைச்சர் ஆவதனால கட்சி எங்கிருந்து பலமாயிடுன்னு சொல்லுங்களேன். எனக்கு அந்த இதை எனக்கு சொல்லுங்களேன். எப்படி ஆகும்? வேணா இந்த அமைச்சர்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், பினாமிகள், உறவினர்கள், அண்ணன் தம்பிங்க பலமாயிடுவாங்க, வளமாயிருவாங்க. அந்த அமைச்சர்கள் பொருளாதார பலம் பெற்றவர்களாயிருவாங்க. கட்சி எங்கிருந்து பலமாகும்? 1.5 கோடி தொண்டர்கள் எங்கிருந்து பலமாவாங்க? இது சுயநலம் சார்ந்த கருத்தாத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, பட் ஆனால் இது திரைமறைவில் தாவேகாவில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது இல்லை சார்? இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு இதில் என்ன மாதிரியான பங்கு இருக்கு? அவர் பாவங்க அப்புறாணிங்க. அவர் பாவம் விஜய்க்கு அங்கங்கே சேவகம் செய்கிறவராட்டம் இருக்கிறாரு. இது ஒரு லாட்ரி அம்மா, லாட்ரி மருமகன், இவங்க மூலியமா எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க.
செங்கோட்டையனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவரு சொல்லுவாங்க. பாவம் அப்ராடியாட்டு சார் இருக்கு. தாவேக்காவுல இன்னைக்கு அவரை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க பல்வேறு அப்ப விஷயங்கள்ல. அவர் தான் என்ன 2ஆம் இடத்துல இருக்காரா? முன்னவரா இருக்காரு, அவை முன்னவரா அவர் இருக்காரு, என்ன புரோட்டோகால்ல எந்த இடத்துல இருக்காரு? அமைச்சரவையில 2வது இடத்துல இருக்காரு, 2வது இடத்துல இருக்காரு, போய் நல்லா டிவி பார்த்துட்டு வந்து 4வது இடத்துல இருக்காரு. ஆமா. சாரி, யாருக்கு அப்புறம் இருக்காரு? கள்ள லாட்டரிக்கு அப்புறம். ம். சரி, அடுத்து கூட ஒருத்தர் IRS ஆபீசர். செங்கோட்டையனோட சீனியாரிட்டி என்ன அது? அவருக்கே இந்த நிலைமைன்னா இவங்கெல்லாம் போனாங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்களேன். இல்ல மேபி தாவேக்காவுக்குள்ள போனா ஒரு அமைச்சரவை கிடைக்கும், நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும். கிடைக்குங்க, கிடைச்சா உன் குடும்பம் வாழும். கட்சிக்கு என்ன அதனால? கட்சியை பத்தி நமக்கு என்னங்கிறீங்க? அவ்வளவுதான், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்ல, கட்சியை பத்தி அவங்க யோசிச்சதுனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த கட்சிக்கு என்னன்னு கேட்குறேன். இவங்க ஒரு 4 பேர் அமைச்சர் ஆகிறதுனால கட்சிக்கு என்ன பிரயோஜனம்? அதிமுக அமைச்சர்கள் அவையில இருக்காங்க அப்படின்னா தொண்டர்கள் சந்தோஷப்பட மாட்டாங்க, ஒன்றும் பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தானே பார்ப்பாங்க. அப்ப இது தனிப்பட்ட லாபம் மட்டும்தான். ஓகே, இப்ப இபிஎஸ் அவர்கள் பின்னாடி கணிசமான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரா இப்ப SP வேலுமணி அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த மூவ் எப்படி பார்க்கலாம்? இபிஎஸ் இந்த மூவ் அவர்களுடைய ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட மூவ். எப்ப லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்துறதுக்கு வேலுமணி முடிவெடுத்து என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாரோ, என் சோசியல் மீடியாவில் பாருங்க, அன்றைக்கே நான் போட்டிருப்பேன், 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள் அதை வரவேற்றிருப்பாங்க. அதுதான் அழிவின் ஆரம்பம். அதுதான் அழிவின் ஆரம்பம். அந்த முடிவை யார் எடுத்திருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து எடுத்திருந்தாலும் சரி. ஒவ்வொரு முறையும் நீங்களும் ஒன்றிணைந்த அதிமுக பணத்திமிருங்க, கொள்ளையடிச்ச பணங்க. ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி கொடுத்தா கூட 30 எம்எல்ஏக்கு எவ்வளோங்க ஆச்சு? 3000 கோடி தானுங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறதா சேர்த்துங்க, 5000 கோடி தானே. 5000 கோடி 5 லட்சம் கோடி ஆக்கிற வித்தா அவங்களுக்கு தெரியும், அது செய்கிறாங்க. அதை ஏன் கொண்டு வந்து நீங்க உள்ள விட்டீங்க? அது யாரோட தவறு? ஜெயலலிதா அம்மா என்ன செஞ்சாங்க? மார்ட்டினை வருஷ கணக்கில் சிறையில் வச்சிருந்தாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் கள்ள லாட்டரியை ஒழிச்சாங்களா இல்லையா? நீங்க 1000 குறை சொல்லுங்க அவங்க காலத்துல. மார்ட்டினை பல ஆண்டுகள் உள்ள வச்சு கள்ள லாட்டரியை தமிழ்நாட்டில் ஒழிச்சது அவங்க தான். ஆனா அந்தால அவர் மனைவிய கட்சியில சேர்த்து சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி நாங்கள் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்போம்னு பேசுறாங்களே, இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இல்ல, தாவேக்காவே அம்மாவின் ஆட்சியை தான் அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு CV சண்முகம் சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அங்க யார் உட்காந்துருக்கிறா? மருமக உட்காந்துருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு சரியான நடைமுறைகளை நான் பார்க்கல. அப்ப அதிமுக எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தவறான பாதையில மிக சரியாக போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் திரும்பி வரணும் அந்த வழியிலிருந்து. ஒன்றுபட்ட ஒரு வலிமையான அதிமுக உருவாக்கப்பட்டு தேர்தலில் வெற்றி பெறுகிற அதிமுகவாக அது பரிணமிக்கிறோம். ஒன்றுபட்டு அப்படின்னா யார் யாரெல்லாம் அதுல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகவில் எல்லோருமே எம்ஜிஆர் அம்மா. ஏன்னா இதற்கு முன்பாக ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு வரும்போது OPS இவங்க எல்லாரும் அடங்கினாங்க. இப்ப அவங்க எல்லாம் வேற கட்சிக்கு போயிட்டாங்க. அப்ப இப்ப நான் யார் இருக்கிறேன்னு யாரெல்லாம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன மாதிரி எல்லாம் நிப்பாங்கல்ல எல்லோரும், அப்படி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்க வரைக்கும் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்ப வேலுமணி தரப்புல. ஒரு தரப்பு தானே சார் சொல்லியிருக்காங்க, இன்னொரு தரப்பு சொல்லணுமே. அதுதானே அவங்க சொல்லுவாங்க, சீக்கிரமா சொல்லுவாங்க. இதெல்லாம் இம்மெட்டீரியலுமா? இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் இம்மெட்டீரியல். இப்ப கட்சி வலிமைப்படுத்தப்படணும், தொண்டர்களால ஒரு தலைமை உருவாகணும், மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதை பெறுவதற்கான காரணிகளை ஆராய்ந்து வழிவகைகளை தேடி நாம் பயணிக்கணும். இவ்வளவுதான். ஓகே, ஸோ நிறைவான ஒரே ஒரு கேள்வி. தாவேகா தரப்புல இருந்து ஆதரவு கிடைக்காத போது அதிமுகவை அணுகுனாங்க, அதன் பிறகு ஆதரவு கிடைச்ச பிறகு அதிமுகவை அவங்க கண்டுக்க கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் ஆதரவு கேட்ட மாதிரி எனக்கு பொது வழிகள்ல தகவல் இல்லை. அதிமுக தரப்புல வந்து பேசவே இல்லை தாவேகா கிட்ட. பொது வழிகள்ல அதிகாரப்பூர்வமாக எது இல்லை. லாட்டரி மாமியாரும் லாட்டரி மருமகனும் பேசியிருக்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி.